வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். அதிநவீன எண்டோஸ்கோபிக் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையின் மூலம் 40 வயது IT பணியாளருக்கு நடமாட்டத்திறனை மீண்டும் வழங்கியுள்ளது தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை. இனி விரிவான செய்திகள். முதுகுத்தண்டு வட்டில் ஏற்பட்ட பெரிய வீக்கம் காரணமாக 40 வயது உடைய தகவல் தொழில்நுட்பத்துறை பணியாளருக்கு கவுடா ஈக்வினா சிண்ட்ரோம் என்ற பாதிப்பினால் கடுமையான வலியும் நடப்பதில் சிரமமும் ஏற்பட்டது. அவருக்கு யூனிலேட்டரல் பைபோர்டல் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி UBE என்ற அதிநவீன அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இத்தகைய சிகிச்சை முறையானது ஊசித்துளை மூலம் செய்யப்படும் ஒரு நவீன முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையாகும். சிறிய துளைகள் மூலம் நரம்பு அழுத்தத்தை நீக்கி தசை பாதிப்பையும் இரத்த இழப்பையும் குறைக்கும். இத்தகைய சிகிச்சையினால் நோயாளி விரைவாக குணமடைய முடியும். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் சமீபத்தில் நடந்த UBE அதிநவீன எண்டோஸ்கோபிக் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றும் 40 வயதான நபர் மீண்டும் நடக்கத் தொடங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து இப்போது அவர் தனது பணிக்கு செல்ல ஆரம்பித்துள்ளார். காவிரி டெல்டா மண்டலத்தில் மீனாட்சி மருத்துவமனையால் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த UBE முறை நரம்பை அழுத்தும் முதுகுத்தண்டு வட்டை அகற்றுவதற்கு குறைந்த ஊடுருவல் உள்ள ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறையில் 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான 2 சிறிய துளைகள் மட்டுமே இடப்படும். பிரத்யேக எண்டோஸ்கோபிக் கருவிகள் மூலம் பாதிக்கப்பட்ட வட்டுப்பகுதி அகற்றப்படும். ஒரே துளை வழியாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட வட்டுகளுக்கு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்க முடியும் என்பது இதன் சிறப்பு அம்சமாகும். இதுவரை சுமார் 50 UBE அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் மகராஜன் தலைமையிலான அறுவை சிகிச்சை குழுவால் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த குழுவில் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் அரிமாணிக்கம், எலும்பியல் ஆலோசகர் டாக்டர் சண்முக ஹரிஹரன் ஆகியோர் அடங்குவர். G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மதிவதனன். சொல்லுவாங்க எலும்பு கடலில் டிஸ்க் ஜவ்வு பகுதியில் அந்த ரத்த ஓட்டம் குறையிறப்போ அந்த டிஸ்கில் சீக்கிரமாக தேய்மானம் ஏற்பட்டு அது பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபிசிக் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறப்போ அது அந்த ரீஜெனரேஷன் தேய்மானம் எல்லாம் இந்த பர்டிகுலர் பெர்சன் அவர் கொஞ்சம் வெயிட்டாகவும்